ஊடகங்களின் விவேகமற்ற வேகத்தால் பரவும் வதந்திகள். கிடைக்கும் தகவல்களின் உண்மைத்தன்மை பிறகு பார்ப்போம். முதலில் பிரேக்கிங் நியூஸ் பார்ப்போம்னு குவியும் எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள். திக் 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 என்ற மக்களின் பதற்றம் தான் செய்தி மக்களை அடையும் வேகமா? 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு ஒருவர் நினைத்தால் அதற்கு 4 பேருக்கும் பதில் சொல்லணும். இதுதான் இன்றைய ஊடக அரசியல். ஊடகங்கள் பரப்பும் தகவல்கள் அனைத்தும் வெறும் வெட்டி விளம்பரத்துக்கான முயற்சி. மோடி அலைக்கு பிறகு சமூக ஊடகத்தில் வீசுகிற அலைதான் புரட்சின்னு அரசியல்னும் இப்போ பலரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சமீப காலங்களில் இதன் விளைவாக தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் மீது தரவுகளின்றி அவதூறு பரப்பி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படும் போக்கு அதிகரித்துள்ளன. அதிலும் குறிப்பாக நடுநிலைத்தன்மை மாறாமல் தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் களமாடும் சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் மீதான தனி மனித தாக்குதல் அதிகரித்துள்ளன. சில தினங்களுக்கு முன்பு பிரபல செய்தி நிறுவனம் இவ்வாறான வதந்திகளுக்கு தீனி போடும் வகையில் ஒரு செய்தியினை வெளியிட்டது. அரசு பொது தேர்வுகளில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து பரிசளித்தனர். அதில் தவேக பரிசளிப்பு நிகழ்வும் ஒன்று. சில மேற்கத்திய பழக்கங்களை ஆதரிப்பது போன்ற நிகழ்வுகள் பலராலும் விமர்சிக்கப்பட்டன. அதில் இளைய தலைமுறையின் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் போக்கையும் பொறுப்பின்மையையும் பற்றிய ஆதங்கத்தினை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளிப்படுத்தியிருந்தார். இக்கருத்திற்கு விஜயின் ரசிகர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அந்த சர்ச்சைக்கு பின்னர் வேல்முருகன் மீது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டதாகவும் செய்தி பிரபல ஊடகங்களால் வெளியிடப்பட்டது. இது முற்றிலும் தவறான செய்தி என தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் தற்போது பல கேள்விகள் எழுகின்றன. ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையை அணுக வேண்டும். ஆனால் இந்த முறையில் தேர்தல் அதிகாரியை நோக்கி செல்லும் வழி ஏன் தேர்வு செய்யப்பட்டது? இது ஒரு சட்டப்பூர்வ கோட்பாட்டை மீறும் செயல். எனவே வேல்முருகன் தரப்பில் கேள்விகள் எழுகின்றன. இந்த நிலைமைக்கு நேரடியாக பதிலளித்த வேல்முருகன், தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்திலிருந்து எனக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஊடகங்கள் பரப்பும் தகவல்கள் அனைத்தும் வெறும் வெட்டி விளம்பரத்துக்கான முயற்சி என கூறினார். தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் நடவடிக்கை பரிந்துரை செய்ததாக கூறப்பட்ட செய்தி உண்மையிலேயே வந்ததா என்பது கேள்விக்குரியே. ஏனென்றால் குழந்தைகளையும் மாணவர்களையும் நாட்டு எதிர்காலம் என பார்வையிடும் தலைவர் வேல்முருகனின் அரசியல் வாழ்க்கை முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக நீதி மற்றும் கல்வி சமத்துவம் என்பவற்றையே மையமாக கொண்டது. அவர் தனது பல உரைகளிலும் குழந்தைகள் கடவுளின் உருவம், மாணவர்கள் தேசத்தின் முதுகெலும்பு, இவர்களின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கட்டாயம் வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார். சட்டம், ஒழுக்கம், நாகரிகம் ஆகிய 3ஐயும் மாணவர்களுக்கு தந்து எதிர்கால தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்ப நோக்கம். அதற்காக பல கல்லூரி உருவாக்குவதற்கு அடித்தளம் இட்டவர் அவர். ஒருவரின் மகத்தான வேலையை கொச்சைப்படுத்துதல் சான்றோர் சொன்ன மாண்பல்ல. எங்களை எதிர்க்க எந்த அமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டாலும் நாங்கள் சட்ட ரீதியாகவே எதிர்கொள்வோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அறிவித்துள்ளனர். வேல்முருகன் தனது விமர்சனங்களை கடந்து சமூக நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். தற்போது அவரை முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் தாக்கும் முயற்சிகள் ஒரு திட்டமிட்ட தரம் தாழ்ந்த அரசியல் போக்கு என பொதுமக்கள் பலரும் வேல்முருகன் ஆதரவு தெரிவித்துள்ளனர். உண்மை விவரங்களை புறக்கணித்து உணர்வுகளை தூண்டும் பரபரப்பான தலைப்புகள், சாகசமான செய்திகள் அல்லது விமர்சனங்கள் வடிவில் வெளியிட்டு பார்ப்போரின் உணர்வுகளை தூண்டி வியாபாரத்தையும் புகழையும் மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு தவறான நடுநிலையற்ற ஊடக மாண்பினை கொச்சைப்படுத்தும் செயலாகும். இந்த 4வது தூணை மக்கள் தங்கள் 7வது அறிவினை கொண்டு பகுத்தறிந்து கேள்வி கேட்க வேண்டும். விழிப்போடு செய்திகளை அறிவோம், பகிர்வோம், பதிவிடுவோம்.